இந்த அவசர மாநில செயற்குழு கூட்டத்திற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் முதலில் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த கூட்டத்தினுடைய பிரதான நோக்கம் எங்களுடைய வேட்பாளர்கள் இந்த தேர்தல் காலத்தை ஆளுங்கட்சியை, ஆண்ட கட்சிகளை, தேசிய கட்சிகளை எதிர்த்து மிகச்சிறப்பாக இந்த தேர்தலில் பணியாற்றியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் அழைத்து கட்சி தலைவர் என்கிற முறையில் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்திருக்கிறேன். அடுத்து வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி தமிழீழ மண்ணில் நடந்த மாபெரும் இனப்படுகொலைக்கு நீதி கோருகிற முகமாகவும் அந்த இனப்படுகொலையை நினைவு கூறுகின்ற முகமாகவும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை எந்த மாவட்டத்தில் நடத்துவது என்பதை குறித்தும், மேலும் தமிழீழ விடுதலை போராட்டம் தொடங்கி வருகின்ற மே 5ஆம் தேதி 50 ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற ஒரு நாள். ஆதலால் உலக அரங்கில் தமிழனுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்பதற்காக தன்னுயிரை தந்திட்ட மாவீரர்களையும் அவர்களுக்கு தோள் கொடுத்து துணை நின்ற எமது பொதுமக்களையும், மாண்டு போன எமது பொதுமக்களையும் நினைவு கூறுகின்ற வகையிலும் உலகமே வியக்கின்ற இப்படிப்பட்ட ஒரு போரை நடத்தி உலகத்தில் தமிழர்கள் யார் என்பதை உலகுக்கு காட்டிய என் மதிப்பிற்குரிய பேரன்புக்குரிய நன்னன் மேதகு வே. பிரபாகரன் அவர்களின் வீரம் செறிந்த விடுதலை போராட்டத்தை என் வளரும் இளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய, கடத்த வேண்டிய காலத்தின் கட்டாயம் இன்றைக்கு எழுந்திருப்பதாக நான் கருதுகிறேன். காரணம், தமிழர்கள் தங்களுடைய வரலாறுகளை மறந்த அல்லது வரலாறுகள் மாற்றப்பட்ட அல்லது மறைக்கப்பட்ட ஒரு இனமாக இருந்து வருகிறது. ஆதலால்தான் தமிழர்கள் தனக்கான தலைவர்களை தன்னிலிருந்து தேடாமல் வேறு வேறு இடங்களில் தேடுகிற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை உணர வேண்டும். அதை உணர்த்துகின்ற முகமாக அதை தமிழ்நாட்டில் எவ்வாறு முன்னெடுப்பது என்பதை குறித்தும் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த தேர்தல் வாக்கு எண்ணி அறிவிப்புக்கு இணங்க நாம் அடுத்த கட்டமாக கட்சியை எவ்வாறு வளர்த்தெடுப்பது, எப்படி கட்டமைப்புகளை உருவாக்குவது, கட்சிக்கான இந்த ஆண்டு முழுவதும் வேலை திட்டங்கள் என்ன என்பதை குறித்தும் வருகின்ற ஜூன் மாதம் குற்றாலம், கொடைக்கானல், ஊட்டி, ஏலகிரி, ஏற்காடு போன்ற பகுதிகளில் எம் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த அரசியல் ஆளுமைகளாலும் உங்களை போன்ற மூத்த பத்திரிகை ஊடகவியலாளர்களாலும் ஒரு அரசியல் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் இந்த கூட்டத்தில் நாங்கள் விவாதித்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த செய்திகளை அனைத்தும் எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்கள் வெளியிட்டு உதவுவீர்கள் என்று நம்புகிறேன். அதே வேளையில் நடந்து முடிந்த இந்த தேர்தலில் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் எனது சார்பாக, கட்சியின் சார்பாக எனது சகோதரர் திரு திருமாவளவன் அவர்களை வேட்பாளராக அறிமுகம் செய்து இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கட்சி அவர்களுக்கு வழங்கியது. அவர் அதுபோன்று குறிஞ்சிப்பாடி தொகுதியில் எம் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் யாரும் போட்டியிட முன்வராத காரணத்தினால் என்னுடைய இன்னொரு சகோதரர் திரு கண்ணன் பொறியாளர் அவர்களை வேட்பாளராக நிறுத்தியிருந்தேன். இந்த 2 தொகுதிகளிலும் எமக்கு கட்சிக்கான வெற்றி வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக இருந்து வந்த சூழலில் இதை தங்களுடைய அரசாங்கத்தை கையில் வைத்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் தங்கள் உளவுத்துறையின் மூலமாக அல்லது பெண் நிறுவனத்தின் மூலமாக தெரிந்து கொண்டு
இந்த 2 தொகுதிகளிலும் பல இடங்களில் மிக மோசமான வன்முறை வெறியாட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். அந்த வன்முறை வெறியாட்டங்கள் எப்படி நடந்தது, எவ்வாறு நடந்தது என்பதை நேரடியான சாட்சி சான்று ஆவணங்களுடன் எனது அருமை பத்திரிகை நண்பர்களுக்கு விளக்குவதற்கான ஒரு ஏற்பாடாகவும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். அந்த வீடியோ விஷுவல், என் கட்சிக்காரர்கள் வீடு தாக்கப்படுவது, எங்கள் கார்கள் அடித்து நொறுக்கப்படுவது, பொதுமக்கள் எங்களுக்காக என்எல்சிக்காக போராடிய, என்எல்சி எதிர்த்து போராடிய வேல்முருகன் அவர்களுடைய வேட்பாளராக இருக்கிற திருமாவளவனுக்கு கேமராவில் வாக்களிப்போம் என்று சொன்னதற்காகவும், கண்ணன் அவர்களுடைய சின்னங்களை அவர்களுடைய வீடுகளில் வரைந்து வைத்ததற்காகவும், எப்படியெல்லாம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற நெய்வேலி சட்டமன்ற தொகுதியிலும் குறிஞ்சிப்பாடி தொகுதியிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். அவருடைய கார்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. 5 கார்களுக்கு மேல் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. ஆட்டோக்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. வீச்சுரால்களில் என் கட்சி நிர்வாகிகள் கழுத்தில் வைத்து அறுத்திருக்கிறார்கள். பூத்திலே வைத்து எங்கள் கட்சிக்காரர்கள் மீது கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாக்கி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர்களை திமுகவை சேர்ந்த வேட்பாளர்கள் அவருடைய ஆதரவாளர்களால் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர் உயிரோடு இருக்கிறாரா என்று கூட இதுவரையில் எங்களுக்கு தெரியவில்லை. 7 மணிக்கு பூத்தை முடித்துவிட்டு வெளியே வந்த எம் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் பூத் ஏஜெண்டுகளை ஒரு வன்முறை கும்பல், 15 பேருக்கு கொண்ட வன்முறை கும்பல் வீச்சர்வா உருட்டுக்கட்டை போன்று அடித்து அவர்கள் காயம்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி அடுக்கடுக்காக பொதுமக்கள் வாக்களிப்போம் என்று சொன்னதற்காக அவர்கள் வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி அடுக்கடுக்கான விடயங்கள். எங்கள் கட்சியுடைய மாவட்ட பொறுப்பாளர் தீவிரமாக எனக்கு வாக்கு சேகரித்தார் என்பதற்காக அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொலை மிரட்டல் விடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவருடைய பெண்ணை கடத்தி சென்று கற்பழிப்பேன் என்று ஒரு திமுக பிரமுகர் நேரடியாக மிரட்டியிருக்கிறார். இங்கு பெண் பத்திரிகையாளர்கள் இருக்கிற காரணத்தினால் அந்த ஆபாசமான வார்த்தைகளை உங்கள் தனிப்பட்ட எண்ணுக்கு அனுப்பி வைக்கிறோம், கேளுங்கள். இதையெல்லாம் இந்தியாவின் 4வது தூணாக இருக்கின்ற நிலைமை பத்திரிகை ஊடக நண்பர்கள் இப்படிப்பட்ட ஒரு அராஜகத்தை உங்களோடு கூட்டணியில் இருந்து கொள்கை அளவில் மாறுபட்டு கடைசி நேரத்தில் வெளியிலே வந்து தனியாக நான் நின்று மக்கள் எனக்கு அளித்த ஆதரவுக்காக இவ்வளவு அராஜகத்தை, இவ்வளவு அடாவடிகளை, இவ்வளவு அட்டூழியங்களை ஆளுங்கட்சியினர், ஒரு சில காவல்துறை அதிகாரிகள், அரசு நிர்வாகத்துறையில் இருக்கிற அதிகாரிகள் துணையோடு செய்வது எந்த விதத்தில் நியாயம்? இரவு 8 மணிக்கு மேலே சில பூத்துக்களை கைப்பற்றி அங்கே இருக்கின்ற அதிகாரிகளை மிரட்டி மற்ற கட்சி ஏஜென்சிகளை வெளியே அனுப்பிவிட்டு பல இடங்களிலே இவர்களாகவே வாக்கை திமுக தொண்டர்கள் அவருடைய உதயசூரியம் சின்னத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். இது எல்லாம் என்னிடத்தில் ஆவணமாக இருக்கிறது. இதை அத்தனையும் அவ்வப்போது தலைமை தேர்தல் அதிகாரிக்கு நான் அனுப்பி வைத்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் இதுவரையிலும் ஒரு இடத்தில் கூட ஒரே ஒரு அக்யூஸ்ட், புகைப்படம் இருக்குது, வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, ஆனால் ஒரு அக்யூஸ்ட் கூட கைது செய்யப்படவில்லை. அதற்கு நேர்மாறாக சம்பவத்தில் இல்லாத வேட்பாளர், அவர் எங்கேயோ ஓட்டு கேட்டு முடிச்சிட்டு இருக்கிறார். அவருடைய பெயர், அவருடைய மகன்கள் எல்லாமே மிக உயர்ந்த படிப்பு. ஒருவர் எம்காம் எம்எல், அவர் ஓட்டு போட்டுட்டு அவர் வேற ஒரு இடத்துல கல்லூரியில் இருக்கிறார், அவருடைய பெயர். இன்னொரு தம்பி பிஹெச்சியில் எம்பிஏ, அவர் அங்கே படிச்சுட்டு இருக்கார், ஓட்டு போட்டு அங்கே இருக்கிறாரு, அவருடைய பெயர் சேர்க்கப்படுது. இன்னொரு தம்பி விஐடியில் ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு இருக்கார், எம்இ, அவருடைய பேர் எஃப்ஐஆரில் சேர்க்கப்படுகிறது. இது எந்த விதத்தில் நான் மாண்புமிகு தமிழ்நாடு கொடைக்கானலில் ஓய்வில் இருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இந்த பத்திரிகையாளர்கள் நேரலையின் ஊடாக உங்களை கேட்கிறேன், இது எல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? உங்களோடு 5 ஆண்டு காலம் இருந்தேன், மக்களுக்காக பேசினேன், மக்களுக்காக வாதாடினேன், உங்கள் ஆட்சியில் அதிகாரிகள் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டினேன். ஏன் ஒருபடி மேலே போய் கடைசி கூட்டத்தொடரில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நிச்சயம் 2வது முறை முதலமைச்சராக வருவீர்கள் என்று பாராட்டினேன். அப்போதெல்லாம் வேல்முருகன் உங்களுக்கு நண்பராக தெரிந்தான், உங்கள் தந்தைக்கு வேல்முருகன் தூள்முருகனாக தெரிந்தான். ஆனால் இப்போது உங்களை விட்டு பிரிந்து நான் அதிமுகவோடு கூட்டணி வைக்கவில்லை, பாரதிய ஜனதாவோடு மதவாத மனிதகுல விரோதிகளோடு கூட்டணி வைக்கவில்லை, அல்லது மற்ற எந்த அரசியல் கட்சிகளோடு கூட்டணி வைக்கவில்லை. என்னை நம்பி என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிற சில ஆளுமைகளோடு சேர்ந்து, சில அமைப்புகளோடு சேர்ந்து இந்த தேர்தலில்
234 தொகுதிகளிலும் வேட்பாளர் நிறுத்தினேன். அதில் 30க்கும் மேற்பட்ட வேட்பு மனுக்களை ஒரு சில திமுகவுக்கு ஆதரவான அதிகாரிகள் துணையோடு தள்ளுபடி செய்தீர்கள். அதையும் தேர்தல் ஆணையத்தை புகார் செய்துவிட்டு தேர்தல் முடியிட்டும் உயர்நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றங்களை நாடலாம் என்று சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். இந்த சூழலில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இதுபோன்று குன்றர்களை இறப்பி அல்லது நான் வன்னியர் சமூகத்தில் இருக்கிறேன் என்பதற்காக பிரசாதிக்காரர்களை கொண்டு வந்து இறக்கி வன்னியர் ஆதிதிராவிடர்கள் மோதலை உருவாக்குவதற்கு நீங்கள் திமுக சில இடங்களில் செய்த சூழ்ச்சி வஞ்சகம் சில இடங்களில் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. பாதிப்புக்குள்ளான விடுதலை சிறுத்தையினுடைய தோழரே வீச்சுருவால் அவர் கழுத்திலே வீசப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் ஒருவராக போனவரை அவர் புகார் கொடுக்க வந்தபோது அவரை மிரட்டி புகார் கொடுக்கக்கூடாது, நாம் கூட்டணி கட்சி என்று நீங்கள் இந்த புகாரை திரும்ப பெற வைத்திருக்கிறீங்க. உயிருக்கு ஆபத்தான நிலையை போய் கடலூர் ஜிஹெச்சில் இருந்தால் அங்கே மருத்துவர்கிட்ட சொல்லி போலீஸ்கிட்ட சொல்லி அவரை இரவோட கடத்தி கொண்டு போய் எங்கே வச்சிருக்கீங்கன்னு தெரியல இளையராஜா என்கிற ஒருவரின் கட்சிக்காரரை. ஆக இவ்வளவு அராஜகமும் இவ்வளவு அட்ராசிட்டி எதற்கு? தேர்தல் என்பது இன்றைக்கு வரும், நாளைக்கு உள்ளாட்சி தேர்தல் வரும், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அடிக்கடி வரத்தான் செய்யும். ஆனால் நாம் தலைவர்கள் ஒருத்தர் முகத்தை பார்க்கணும். ஒரு அரசியல் நாகரிகங்கிறது சாவு வாழ்வு திருமணங்களில் சந்திக்கணும். அதேமாதிரி அந்த நெய்வேலித்தூருடைய வேட்பாளர் திரு சபாராஜேந்திரா அவர்கள் நாளைக்கு பொது நிகழ்ச்சிகளில் என்ன பார்க்கணும், என்னுடைய சகோதரர்களை பார்க்கணும். இப்படி தூண்டிவிட்டு உண்மைக்கு மாறா சம்பவத்தில் இல்லாத என் சகோதரரை என்னுடைய வேட்பாளர்களை என் சகோதரருடைய பிள்ளைகள் நல்லா படிச்சுட்டு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க. அவங்க தேர்தலுக்கு ஓட்டு போட வந்துட்டு அவங்களுடைய பணிகளுக்கு திரும்பிட்டாங்க. அவர்கள் அந்த ஸ்பாட்டில் இருந்தாங்கன்னு சொல்லி அவர்கள் மீது 307 கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்ய சொல்லி ஆளும் திமுக அரசு மேலிருந்து உத்தரவுகளை பிறப்பிப்பது இது எல்லாம் நியாயமா என்பதை நான் பத்திரிகை ஊடகத்தின் சார்பாக இந்த நாட்டுடைய முதலமைச்சரை அவர்களை கேட்கிறேன். இந்த நாட்டுடைய சட்ட ஒழுங்கை டிஜிபி அவர்களை கேட்கிறேன். இந்த நாட்டுடைய உள்துறை செயலாளர் உளவுத்துறை தலைவர் போன்றவர்களை கேட்கிறேன். நாட்டுடைய தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களை கேட்கிறேன். அவ்வப்போது உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோவாக புகைப்படமாக குரல் பதிவாக மிரட்டல் வந்த ஃபோனெல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேனே, அது அத்தனையும் இப்போது என்னுடைய செல்லில் இருக்கிறது அல்லவா? ஆனால் இதில் மீது ஒரு புகாரின் மீது கூட நடவடிக்கை இல்லை என்றால் இது எந்த விதத்தில் நியாயம்? இதற்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையரும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையரும் தமிழ்நாடு காவல்துறையினுடைய பொறுப்பில் இருக்கிற சட்ட ஒழுங்கு டிஜிபி ஏடிஜிபி ஐஜி போன்ற டிஐஜி போன்ற எஸ்பி போன்ற உளவுத்துறை டிஜிபி போன்ற உளவுத்துறை ஐஜி போன்றவர்கள் எனக்கு நீதி வழங்க வேண்டும் என்று இந்த பத்திரிகை ஊடக சந்திப்பினூடாக நான் என் வேண்டுகோளை முன்வைக்கிறேன். நான் சொன்னது உண்மைக்கு மாறானதா நடந்த உண்மையா என்பதை எனதருமை 4வது தூணாக இருக்கிற எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்கள் தயவு செய்து, எனக்குன்னு தனியாக தொலைக்காட்சி இல்லை, ஊடகங்கள் இல்லை, வார இதழ்கள் இல்லை, பத்திரிகைகள் இல்லை. ஆதலால் என் தொண்டர்களுக்கும் எங்களுக்கும் ஏற்பட்ட பாதிப்பை குறித்து ஒரு 6 நிமிடம் வீடியோவாக தொகுத்திருக்கிறோம். அதை நீங்கள் இப்போது ஒளிபரப்பு செய்கிறோம். அதை நேரடியாக உங்கள் தொலைக்காட்சி பத்திரிகைகளில் வெளியிட்டு நாட்டு மக்களுக்கும் நாட்டுடைய உயர் காவல்துறை அதிகாரிகளுக்கும் அந்த உண்மையை கொஞ்சம் கொண்டு போய் சேருங்க. தயவுசெய்து நீங்கள் அந்த நேரடி ஒளிபரப்பை கட் பண்ணிடாதீங்க. முதலமைச்சரும் டிஜிபியும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் அதை பார்க்கட்டும். அதற்கு பிறகு எனக்கு நீதி கிடைக்கட்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடு. நீங்கள் தான் பத்திரிகை ஊடக நண்பர்கள் இந்த உண்மையை என்ன அந்த தொகுதியில் நடந்திருக்கிறது, கடலூர் மாவட்டத்தில் என்ன நடந்திருக்கிறது, ஆக இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது, இதன் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று டிஜிபியோ தேர்தல் ஆணையரையோ முதலமைச்சரையோ எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்கள் இந்த ஆதாரத்தை காட்டி நீங்கள் கேள்வி எழுப்பி எனக்கு அதற்குரிய பதிலை பெற்றுத்தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புரிமையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதை பார்த்த பிறகு நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால், அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதற்கு நான் உங்களுக்கு விளக்கம் அளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் வாக்குச்சாவடி அதிகாரிகளால் புகார் செய்யப்பட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு ஏஆர் பதிவு செய்யப்பட்டு சிகிச்சையில் இருந்துள்ளார் இளையராஜா. ஆனால் அவரை திமுகவினர் கடத்தி சென்றுவிட்டனர். அவர் எங்கு உள்ளார், உயிருடன் இளையராஜா இருக்கிறாரா இல்லையா என்று யாருக்கும் தெரியவில்லை. இந்த புகாரும் குள்ளச்சாவடி காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்டுள்ளது.
இங்க பாருங்க, அந்த இளையராஜாவுக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் விஷுவல் பார்த்துட்டீங்க. அடுத்தது மாவட்ட பொறுப்பாளர் சக்திவேல், இவர் வந்து சுதாகர் ஒருத்தர் ஏஜென்ட்ஸு, அவர் முடிச்சுட்டு 7 மணிக்கு மேலே பூத்தை க்ளோஸ் பண்ணிட்டு வராரு. வர்ற வழியில் இவர் வெட்டுறாங்க. 2 பேர் வெட்டி இவர் ஜிஹெச்சில் அட்மிட்டு. 2 பேர், ஒருத்தர் கையில் கத்தி குத்து, ஒருத்தர் தலையில் வெட்டு. இந்த விஷயம் அங்கே இல்லை, அதில் இணைக்கப்படலை. உங்ககிட்ட நான் காட்டுறேன். ஒரு அக்யூஸ் கூட அரெஸ்ட் இல்லை. ஆனால் நேர்மாறா, உண்மைக்கு மாறா இந்த வழக்கில் ஸ்பாட்ல இல்லாத வேட்பாளர் திருமாவளவன், அவருடைய 3 பிள்ளைகள், ஒரு மாஸ்டர் ஆஃப் எம்எல் படித்த ஒரு தம்பி மூத்த பையன், இன்னொரு பையன் குலோத்துங்க சோழன் எம்பிஏ பிஹெச்டியில், இன்னொரு தம்பி எம்இ ஆர்டெக்கு வேலூர் V8ல வந்துட்டு அவங்க ஓட்டு போட்டு அவங்க போயிட்டாங்க எல்லாருமே. இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. எப்படி மனச்சாட்சி கேட்டால் புகார்னு கொடுத்தா நாங்கள் வாங்கி எஃப்ஐஆர் போடுறதாங்க செய்வோம் அப்படின்றாங்க. இந்த உண்மையை தெரியாமல் எல்லா தொலைக்காட்சிகளும் நேற்றைய முன்தினம் பிரேக்கிங் நியூஸ், ஏதோ வேல்முருகன் சகோதரர்களும் வன்முறை செய்த மாதிரியும் நாங்கள் ரவுடிசம் செய்த மாதிரியும் பிரேக்கிங் நியூஸ் போட்டிருக்கிறீங்க. எல்லா டிவியும் இல்லை, ஒரு சில டிவி பேக்கேஜ், எந்தெந்த தொலைக்காட்சிலாம் பேக்கேஜ் வாங்கிச்சோ அந்தந்த தொலைக்காட்சி. ஒருத்தருக்கு சில்லி மூக்கு தள்ளு முள்ளில் ஒரு கையில் இருக்கிற கீச்சன் காரை குறுக்கு போட்டு மறிக்கிறான் எங்கள் ஏஜென்சி வீட்டுக்கு போகிறவங்கள. அப்போ கார் சாவியை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த கார் சாவி மூக்கில் சில்லி மூக்கில் பட்டுடுது. அந்த படம் என்கிட்ட இருக்கு, அதை காட்டுறேன் பாருங்க. அந்த சில்லி மூக்கு உடஞ்சதுக்கு வீச்சுரோவில் வெட்டுறதா 307. இதான் தர்மமா? இதான் காவல்துறை நீதி நேர்மையாக நடந்துக்கிறதா? சொல்லுங்க. அந்த சில்லி மூக்கு உடஞ்ச படம் எந்த தொலைக்காட்சி பேக்கேஜ் வாங்கிச்சோ அதே தொலைக்காட்சி, எந்த தொலைக்காட்சி எங்கெங்கே வெட்டுப்பட்டிருக்கு, எத்தனை தையல் போட்டிருக்குன்னு யாருமே திருப்பி கேட்கல. பத்திரிகை தர்மம் எங்கே இருக்குது? ஊடக தர்மம் எங்கே இருக்குது? சொல்லுங்க. ஒரு அபாண்டமாக ஒரு வேட்பாளர் மீது, ஒரு கட்சி நிறுவனர்கள் மீது, தலைவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு 307 பதிவு பண்ணுறாங்க. கல்லூரிகளில் படிக்கிற 3 மாணவர்களோட எதிர்காலம் என்ன? ஒரு தம்பி அவன் எம்எல் முடிச்சுட்டு பிஏபிஎல் முடிச்சுட்டு இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிக்கு அவன் தயாரிச்சுட்டு இருக்கான். அப்போ அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? செய்யாத ஒரு குற்றத்திற்கு அவர் வேட்பாளருடைய மகன்களாக பிறந்ததை தவிர அவர்கள் என்ன தவறு செஞ்சாங்க? இங்கே இந்த நாட்டில் எங்கே காக்கி சட்டை போட்டவங்ககிட்ட, உளவுத்துறை கிட்ட எங்கே கண்ணியம் இருக்குது? எல்லாத்தையும் தொகுத்து நான் வந்து தேர்தல் ஆணையர், டிஜிபி, காவல்துறை ஆணையர் எல்லாருக்கும் கொடுத்த எல்லா காப்பியும் மக்களுக்கு வச்சிருக்கேன். காவல்துறை தலைவர் டிஜிபி ஆஃபீஸ் காப்பி, காவல்துறை அந்த நார்த் ஜோனுடைய ஐஜி ஒன்னொன்று காப்பி எடுத்து காட்டுங்க, ஒன்னொன்னா எடுங்க, எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன். இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கை இல்லை. நானே சென்னைக்கு வந்து நானே தேர்தல் ஆணையரை பார்த்து நானே முறையிட்டு தேர்தல் ஆணையர் நானே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி, இந்த நாட்டுடைய டிஜிபிக்கு தொடர்பு கொண்டு நானே பேசி, ஹோம் செக்ரட்டரிக்கு நானே தொடர்பு கொண்டு அவர்கிட்ட பேசி, டிஐஜிக்கு நானே தொடர்பு கொண்டு பேசி, எஸ்பிக்கு நானே தொடர்பு கொண்டு பேசி, ஒரு எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ நாளைக்கு வந்து வெற்றி அறிவித்த பிறகு தான் அந்த பதவி மற்றவர்களுக்கு அறிவிக்கப்படும். அதுவரையில் நான் ஒரு சிட்டிங் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. ஆனால் குற்றவாளிகளுக்கு வீட்டுக்கு எல்லாருக்கும் ஆயுதம் தாங்கிய போலீஸ் பாதுகாப்பு. எங்களுக்கு இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணுவாங்க, நாங்கள் ஜெயிக்க போகிறோம், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு எங்கள் வேட்பாளருக்கு கேட்டால் ஒரு ஏட்டையாவை அனுப்புகிறாங்க. அவர்கிட்ட பிஎஸ்ஓக்கான ஒரு ரிவால்வரும் கிடையாது, ஒரு ஸ்டேஷனில் இருக்கிற துப்பாக்கியும் இல்லை. எப்படி? ஆனால் இந்த ரவுடி இந்த மாரி ரவுடிசம் பண்ணுறவங்களுக்கு ஆயுதம் தாங்கிய போலீஸ் பாதுகாப்பு. காவல்துறை உளவுத்துறையில் இருக்கிற நேர்மையான அதிகாரிகளே எங்கே போனீங்க நீங்களா? கந்து வெட்டி கும்பல், ரவுடி பண்ணுறவன், கொலை பண்ணுறவன், வழிபறி பண்ணுறவன், திருட்டு பையன், பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தினவன், தனக்கு ஆசைக்கு இனங்கலங்கிறதுக்காக அவர்கள் மீது பழி போட்டவன், இப்படிப்பட்ட அயோக்கியர்களுக்கு பாதுகாப்பா? இப்படிப்பட்ட அயோக்கியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? இந்த நாட்டில் நான் பழகிய நேர்மையான காவல்துறை தலைவர்கள் இருக்கிறீங்களா? டிஜிபி இருக்கிறீங்க, ஏடிஜிபி இருக்கிறீங்க, உளவுத்துறை தலைவர்கள் இருக்கிறீங்களே. இத்தனை புகார்களை கொடுத்துட்டு இத்தனை முறை கோட்டைக்கும் டிஜிபி ஆஃபீஸுக்கு நடையா நடக்கிற வேல்முருகன் ஏன் ஒருவர் கூட கைது செய்யப்படல? அப்போ உங்க கூட்டத்தில் இருந்தா ஒரு மாதிரியான நடவடிக்கை, கூட்டணி விட்டு வெளியேறினா இதான் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற லட்சணமா? சொல்லுங்க. இதற்கு எல்லாவற்றுக்கும் எங்கள் ஆவணம் இருக்கிறது. எனவே பத்திரிகை ஊடக நண்பர்களை உங்ககிட்டயே ஆவணத்தை சாட்சியப்படுத்தியிருக்கிறேன். அதனால இதை அனைத்தையும் நாட்டில் இன்னமும் நீதி நேர்மையாக வழங்கக்கூடிய நீதிமன்றங்கள் இருக்கிறது, பத்திரிகை ஊடக நண்பர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் துணையோடு, நீதிமன்றத்தின் துணையோடு இத்தனை பொய் வழக்குகளையும் எதிர்கொண்டு என் கட்சி தொண்டர்களுக்கும் என்னை ஆதரித்தவர்களுக்கும் ஏற்பட்ட இந்த அநீதிக்கு எதிராக நீதி குரலை மிக விரைவில்
நாங்கள் மேற்கொள்வோம். தேவைப்பட்டால் விரைவில் தமிழகம் தழுவிய தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிடுகின்ற மிகப்பெரிய போராட்டங்களை தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுக்கும். எங்களுக்கு நீதி கிடைக்கல, இதில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், அப்பாவிகள் அனைவரும் மேல் போடப்பட்ட எஃப்ஐஆர் ரத்து செய்யப்படணும். உண்மையான ஆதாரத்துடன் நாங்கள் கொடுத்த இந்த சாட்சிகள் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தணும். அப்பாவி கல்லூரி மாணவர்கள், அப்பாவி என் கட்சியினுடைய ஆதரவாளர்கள், ஒருத்தர் என் கட்சி சின்ன வரைச்சதுக்காக தாக்கப்பட்டிருக்கிறார். அவர் கையில் இந்த 3 வாரம் கயிறு கட்டியிருந்தாருன்னு அவரை போட்டு அடித்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. இதெல்லாம் எந்த விதத்து நியாயம் சொல்லுங்க? ஒருத்தர் நடுவர்பட்டு லிமிட்டில் எங்கள் வேட்பாளரை வீட்டுக்கு கூப்பிட்டு ஆராய்ச்சி எடுத்தாங்களாம். அந்த ஆராய்ச்சி எடுத்து ஒரு குற்றமா? நீ எப்படா வேட்பாளருக்கு ஆராய்ச்சி எடுக்கலாம் எங்கள் அமைச்சரை எதிர்த்து அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்குள்ளே பூந்து அடித்து நொறுக்கி அவர் காரை அடித்து உடச்சி நொறுக்குறாங்க. கருங்குழி பகுதியில் எங்கள் சின்ன வரைஞ்சது தப்பா? அந்த சின்னத்தை பூரா அழிச்சிட்டு அத்தனை குடும்பத்துக்கும் கொலை மிரட்டல். அதே மாதிரி அந்த வடலூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம், இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லை. அதே மாதிரி புதுச்சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம். ஆணையம்பேட்டனில் ஒரு பகுதியில் ஒரு 10 பேர் குண்டர்கள் போய் என் கட்சி அஜித்னு என் கட்சியுடைய பிரமுகர் ஒருவர் அவர் வீட்டில் ரவுடிசம் வச்சு மிரட்டி கொண்டு போட்டுருவோம், வெட்டி போட்டுருவோம், சின்னத்தை அழுங்கின்னு அழிச்சிருக்காங்க. புகைப்படத்தோடு இப்போ இருக்குது. அது அதிக நேரம் ஆகுன்றதால உங்கள்கிட்ட காட்டல, என்கிட்ட ஃபோட்டோஸ் இருக்குது, அந்த ஃபோட்டோ மட்டும் உங்கள்கிட்ட ஒரு கிளாப் காட்டுறேன். அப்போ இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? அத்தனையும் நான் உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன், அத்தனையும் நான் அனுப்பிச்சிருக்கிறேன். ஒன்று கூட உண்மைக்கு மாறான புகாரே அல்ல. எப்படி இது பொதுமக்களுடைய கார், அது வந்து நாங்கள் கேமராவுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு அவங்க வீட்டில் கூடி சூழல் முறை வரைஞ்சாங்கிறதுக்காக பொதுமக்கள் அவங்களுடைய காரு 5 கார் ஒரு ஆட்டோ கம்பட்டாக பீச் ரோட வச்சுக்கிட்டு ஒரு 10 பேர் கொண்ட கும்பல் நெய்வேலி நகரம் முழுக்க இருந்த பல கார்களை அடித்து கத்தியால் வெட்டி அராஜகம் பண்ணியிருக்காங்க. வீடியோ ஃபுட்டேஜோடு கொடுத்தாச்சு. ஒரு அக்யூஸ் கூட அரெஸ்ட் இல்லை நெய்வேலி நகரத்தில். வட்டம் 30 பகுதியில் காரை பாருங்க. ஒரு பீதியை உருவாக்குறாங்க. ஓட்டு எனக்கு உழப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. மக்கள் யாரும் வெளியே வந்து வரிசையில் நின்று ஓட்டு போடக்கூடாது மறுநாள் அப்படிங்கிறதுக்காக. ஓட்டுங்க பாருங்க, ஸ்பீடப் பண்ணுங்க. இந்த பாருங்க பெண்கள் அவங்களுடைய காரை அவங்களுடைய ஆட்டோ பாருங்க. அடிப்பட்டவர் ஆம்புலன்ஸ் ஏற்றுறாங்க. பூத்து வாசல்லையே இவர் கத்தியால் கீழ்ச்சிட்டாங்க. வீச்சர்வாளில் இவர் விடுதலை சிறுத்தை பிரமுகர் கூட்டணி கட்சி நீ கம்ப்ளைண்ட் கொடுக்காங்கன்ட்டு இவர் ஆஃப் பண்ணிட்டாங்க. அவங்க பத்திரிகையாளர்கிட்ட சந்திச்சு சொல்லிட்டாங்க, பேட்டி கொடுத்துட்டாரு. அப்புறம் அவங்க தலைமையிலேருந்து உத்தரவு வந்தோடனே அவர் வாபஸ் வாங்கிட்டார். இதுவரையிலும் 10 சம்பவங்கள் நடந்திருக்கு. எல்லாத்துலேயும் அசால்ட்டு, எல்லாம் இன்ஜூர்டு, எல்லாம் வீச்சருவா பைப்பு ராடு அடித்து நொறுக்கப்பட்டது. ஒன்றில் கூட இந்த நிமிடம் வரையிலும் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் அல்லது அவர்களால் ஏவப்பட்ட குண்டர்கள் ரவுடிகள் கைது செய்யப்படவில்லை. இங்கே பாருங்க, திமுக கொடி கட்டிட்டு நான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க மேலே ஆள் அடிச்சுட்டு லைனாக நேராக உள்ள விட்டு பொதுமக்கள் மேலே ஏற்றுற மாதிரி வராங்க. அங்கே நிற்கிற பொதுமக்கள் மேலே மருங்கூர் பகுதியில். நான் உடனே மைக்கில் கேட்குறேன், இதே சிஎம் கான்வாய் நடந்துகிட்டு இருந்தால் இப்படி அனுமதிப்பீங்களான்னு போலீஸை பார்த்து. அதேமாதிரி டிப்டி சிஎம் பேசினா அப்படி உள்ளே விடுவீங்களா? அதேமாதிரி விஜய் நடிகர் பேசினா அப்படி உள்ளே விடுவீங்களா சென்டர் கூட்டத்துக்குள்ள அப்படின்னு நான் கேட்குறேன் மைக்கில். இது பாருங்க, நடுவர்பட்டில் இந்த வீடியோ என்கிட்ட காட்டுற பாருங்க. உள்ளே போய் அந்த காரை அடித்து உடச்சி, வீட்டை போய் கேட்டை அடித்து உள்ளே உடச்சி, ஆண் பெண் எல்லாருக்கும் இது அத்தனையும் நான் வந்து உயரதிகாரிகளுக்கு அவ்வப்போது தலைமை தேர்தல் ஆணையர், டிஜிபி சட்டம் ஒழுங்கு, டிஜிபி இன்டெலிஜென்ஸ், ஹோம் செக்ரட்டரி, அப்புறம் ஏடிஜிபி எல்லண்டோ, எங்களுடைய நார்த் ஜோன் ஐஜி, எங்கள் விழுப்புரம் சராக டிஐஜி, கடலூர் எஸ்பி, இந்த அப்புறம் எங்களுடைய வார் ரூம்லேருந்து எல்லாத்தையும் ஆதாரத்தோடு அடுத்தடுத்த செகண்ட் டெல்லிக்கு இமெயில் எல்லாமே ஆவணப்படுத்தி வச்சுருக்கோம். ஆனால் ஒரு புகார்லையும் இதுவரையிலும் நடவடிக்கை இல்லை. இதில் பல புகாரில் இன்னும் எஃப்ஐஆரே போடலை. புகாரை வாங்கி வச்சுக்கிட்டாங்க, எஃப்ஐஆரே போடலை. முதல் தகவல் அறிக்கையே பதிவு செய்யலை. அந்த அளவுக்கு ஆளுங்கட்சி எப்படி வேல்முருகனை அங்கே ஜெயிக்க விடக்கூடாது, நெய்வேலியும் ஜெயிக்கக்கூடாது, குறிஞ்சிப்பாடிலையும் ஜெயிக்கக்கூடாது. குறிஞ்சிப்பாடியில் மாண்புமிகு அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் அங்கே வேட்பாளர், இங்கே திரு சபா ராஜேந்திரன் திமுக வேட்பாளர்.
தம்பி உங்களுக்கு டெக்னாலஜி பத்தலைன்னு சொல்லுங்க, செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க. நான் செல்லில் இருக்கு, அதை கண்டினியூ அவங்க ஒளிபரப்பு பண்ணுவேன். புகார் அளித்தும் குறிப்பிட்ட காவல் நிலையங்களில் நடவடிக்கை இதுவரையிலும் எடுக்கப்படாதது ஏன்? திமுக பிரமுகர்கள் செய்யும் சட்டவிரோத குற்ற செயல்களுக்கு துணை போகும் காவல்துறை. அத்துமீறும் ஆளுங்கட்சியினர் கண்டுகொள்ளாத காவல்துறை. இதன் பின்னணி என்ன? பொறுத்துக் கொள்ள இயலாத ஆளும் கட்சி உறுப்பினர்கள் தகாத செயல்களையும் வன்முறை சம்பவங்களையும் தகுந்த ஆதாரங்களுடன் வெளியிடும் தமிழக வாழ்வுரிமை கட்சி பணப்பட்டுவாடா, மது விரும்பு, கள்ள ஓட்டு போட முயன்றது என அனைத்து முறைகேடுகளையும் சட்ட ரீதியாக தடுத்ததால் விரோத போக்கில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மீது தொடர் தாக்குதல். அடுத்தடுத்து புகார் அளித்தும் எந்த ஒரு வழக்கிலும் நடவடிக்கை இதுவரையிலும் காவல்துறை எடுக்காதது அரசு இயந்திரங்களின் மீதான நம்பிக்கையை இழக்க செய்துள்ளது. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிர்வாக தலைவரான டி. வேல்முருகன் தேர்தலுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பிலிருந்து தனது சொந்த மாவட்டத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார். மக்கள் தனக்கும் தனது வேட்பாளர்களுக்கும் பேராதரவினை வரவேற்பினையும் அளித்திருந்தனர். இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத மாற்றுக் கட்சியினர், குறிப்பாக ஆளுங்கட்சியான திமுகவினர் வன்முறைகளை கட்டமைத்து விட்டுள்ளனர். சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஆளுங்கட்சியின் அராஜக போக்கால் எதிரணி வேட்பாளர்களும் தேர்தல் பணியில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதனால் ஜனநாயகம் மற்றும் அரசியல் பண்பாடு அடியோடு சாய்க்கப்பட்டுள்ளது. இதற்கு சான்றாக பாதிக்கப்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் மற்றும் ஆதரவாளர்களின் பட்டியலை உங்கள் முன் வெளியிடுகிறோம். நீதியின் கண்கள் ஊடகத்தின் வெளிச்சத்தில் திறக்கப்படலாம். முதலாவதாக தனஞ்சயன் தனியார் நிறுவன ஊழியரான இவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் நகர துணை செயலாளர் பொறுப்பில் இருக்கிறார். கடந்த 18/4/2026 அன்று நெய்வேலி நகரம் வட்டம் 30 எனது கட்சியினருடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது நாவலர் தெருவில் உள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தனது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் 19/4/2026 அன்று நள்ளிரவு 1:30 மணிக்கு கேமரா சின்னத்திற்கு ஆதரவு திரட்டிய தனஞ்சயன், விக்னேஸ்வரன், ஐயப்பன் மற்றும் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு சொந்தமான கார்கள் மற்றும் ஆட்டோவை 5 பேர் கொண்ட முகம் தெரியாத கும்பல் இரும்பு கம்பி, அரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்களுடன் தாக்கியுள்ளார்கள். மேலும் தனஞ்சயன் உள்ளிட்ட 4 கொலை மிரட்டல் விடுத்துள்ளார்கள். இதில் விடுதலை சிறுத்தை கட்சியினை சேர்ந்த கோபால் என்பவரும் தாக்கப்பட்டு காயமடைந்துள்ளார். இந்த அடையாளம் தெரியாத கும்பலை பிடித்துச் சென்ற முயற்சியில் கோபால் காயமடைந்துள்ளார். அவர்களின் முகங்களை இவர் ஒருவர் மட்டுமே பார்த்துள்ளார். இச்சம்பவம் குறித்து விரிவாக டிஎஸ்பியிடம் விவரித்துள்ளார். அவரது சேதமடைந்த வாகனத்தை காண்பித்துள்ளதும் காணொலி பதிவில் காவல்துறையிடம் உள்ளது. திமுக கூட்டணியில் விசிக இடம்பெற்ற நிலையில் தற்போது அவர் புகார் அளிக்க முன்வந்துள்ளார். தெர்மல் காவல் நிலையத்தில் இந்த புகார் அளிக்கப்பட்டு குற்ற எண் 65/2026 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இன்றளவிலும் குற்றவாளிகள் யார் என்று தெரியவில்லை. அவர்கள் மீது நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நெய்வேலி நகரம் வட்டம் 30 தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த ராஜகோபால் காரை அடித்து நொறுக்கியதோடு கத்தியால் அவரை கொலைவெறியோடு வெட்டியுள்ளார்கள். கொலை முயற்சியில் ஈடுபட்டவர்கள் மீது புகார் அளித்தும் ஆளும் கட்சியினருடைய செல்வாக்கால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை. தமாக தலைவர் டி. வேல்முருகன் மீது தாக்குதல் நடத்தும் நோக்கிலும் மற்றும் பரப்புரையில் கழகம் விளைவிக்கவும் திமுக மற்றும் தேமுதிக கட்சியை சார்ந்தவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். தமாக தலைவர் டி. வேல்முருகன் அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது அந்த கூட்டத்திற்குள் வேகமாக காரை ஓட்டிக்கொண்டும் அதிக ஒளியை எழுப்பிக் கொண்டும் கட்சிக்காரர்கள் மேல் வாகனத்தை இடிக்கவும் முற்பட்டுள்ளார்கள். இது குறித்து முத்தாண்டிக்குப்பம் காவல் நிலையத்தில் தங்கபாண்டி புகார் அளித்துள்ளார். எனினும் வெட்ட வெளியில் 100 கண்கள் பார்த்த ஆளும் கட்சியினரின் அத்துமீறலை கண்டித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நடுவீர்பட்டு காவல் நிலையத்தில் தவாகாவை சார்ந்த மோகன்கிருஷ்ணன் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து காரினை சேதப்படுத்தி அவர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த புகாரின் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தவாகாவை சார்ந்த சக்திவேல் என்பவரை திமுக பிரமுகர் இளங்கோவன் மொபைல் மூலம் ஆபாசமாக தகாத முறையில் பேசி கொலைப்படுத்தியுள்ளார். ஒரு ஸ்டாப் பண்ணுங்க. அந்த வீடியோ விஷயம் பாருங்க. அந்த கார் பாருங்க. இப்ப சொன்ன அந்த ஸ்பின்னிக்கு வீடியோ இணைக்க முடியல. அது இப்ப பாருங்க.